எல்லோருக்குமே இந்த காலை வந்தனங்கள். என்னடா காலங்காத்தால இப்படி ஊத்திருக்கிறேன்னு பாக்குறீங்களா? ஆமா, பீச்சுக்கு போறதுக்கு இப்படி இருக்காம வேற எப்படி இருப்பாங்களாம். சோ இன்னைக்கு முழு நாளும் இந்த ஒரு உடுப்புல தான் இருக்க போறேன். ஓகே, பேச்ச குறைச்சு நாங்க வீடியோக்கு போலாம். இது வந்து தாய்லாந்து டே 4 போட் டூர். முழு நாளும் நாங்க போட்ல தான் இருக்க போறோம். சோ பார்க்கலாம் எப்படிங்கிற டே போகுதுன்னு. இப்ப இங்க மணி வந்து 8:30. நாங்க 7:30க்கு தான் ஹோட்டல்ல இருந்து வெளியால வந்துட்டோம். ஹோட்டல்ல இருந்து வார வழியில 7-Elevenல குயிக் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து அப்படியே இங்க போட் டூருக்கு வந்தாச்சு. எனக்கு பின்னுக்கு பாருங்க பெரிய லைன் ஒன்று இருக்கு. இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்நாக்ஸ் எடுக்க வேண்டிய ஒரு லைன் உண்டு. கொஞ்சம் காது கொடுத்துட்டே இருக்கணும். ஏன்னா அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அவங்களோட அந்த போட்ல என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறது விஷயங்களை. ஸோ அதை அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்ட பிறகு தான் இந்த மாதிரி லைன்ல வந்து நாங்கள் வெயிட் பண்ணணும் போட்டுக்கு என்டர் பண்றதுக்கு. என்டர் பண்ண முதல்ல அவங்க வந்து எங்களோட போட்டோ எடுப்பாங்க. முக்கியமான விஷயம் குப்பை போட வேணாம்னு சொல்றாங்க. டிஷ்யூவும் கூட. I want to know first. Someone smoking. Show your hand, please. Smoking. Someone smoking. அவன் இங்கிலீஷை பாருங்க. நீங்களும் சிரிச்சிங்க தானே? அதுதான் தப்பு. தாய்லாந்துல இங்கிலீஷ் வந்து செகண்ட் லாங்குவேஜ். அவன் சொல்றது உங்களுக்கு விளங்கிச்சாங்கிறது மட்டும்தான் முக்கியம். நிறைய பேருக்கு இன்னும் அடிச்சாங்க. அப்படி செய்யாம கியூட்டா சின்ன பிள்ளை மாதிரி கதைச்சான்னு நினைச்சுக்கொள்வோம். ஓகே, ஸ்பீட் போட்ல நல்ல ஸ்பீடா வந்து ஃபர்ஸ்டா வந்து சேர்ந்தது காய் ஐலாண்ட்ஸ். இதோட 1 hour தான் இங்கே ஸ்டாப் பண்ணும். ஸோ குவிக் ஃபோட்டோஸ் எடுத்து கொஞ்சம் தண்ணியில் நனைஞ்சு போகிறதுக்கு தான் இருக்குது. என்ன மாதிரி கை நிறைய சாமானெல்லாம் கொண்டு வராதிங்க. நார்மலாக இங்கேருந்து நாங்கள் எல்லா சாமானும் எடுக்கலாம். ஷூஸ் வந்து இங்கே நிறைய காரல்ஸ் வந்து ரொம்ப ஷார்ப். ஸோ அதுபடியாக அவங்க வேறையா அந்த காரல் ஷூஸ் மாதிரி கவர் பண்ண ஷூஸ் விற்கிறாங்க. அண்ட் அது ரொம்ப சீப். நான் இனி வாங்க போகலை. ஆனால் நீங்கள் அது வாங்குறது அட்வைசபிள். ஓகே, காய் ஐலாண்ட்ஸுங்கிறது 3 ஐலாண்ட்ஸை தான் சொல்கிறாங்க. காய் என்கிறத மீனிங் வந்து எக் ஐலாண்ட். ஸோ இதில் வந்து காய் நாக் அண்ட் காய் நாய் தான் டூரிஸ்ட்டுக்கு அந்த சாப்பிட்றதுக்கு லவுஞ்ச் பண்ணுறதுக்கு எல்லாம் இடம் இருக்குது. காய் நுய் வந்து கொஞ்சம் குட்டி. ஸோ அந்த ஐலாண்ட் வந்து ஸ்நாக்லிங் தான் ரொம்ப ஃபேமஸ். இதுவும் பேங் டாவ் பீச் மாதிரி தான். சன்பெட் வேறையாக விற்கிறாங்க. ஸோ சன்பெட்டுக்கு வந்து நீங்கள் 100 பாத் 150 பாத் கொடுத்து எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லாமல் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறீங்கன்னா அங்கே ஏதாவது சாப்பாடு ஆர்டர் பண்ணால் உங்களுக்கு டேபிள் அண்ட் சேர்ஸோட அங்கே இடம் கிடைக்கும். லவுஞ்ச் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அளவுக்கு எல்லாம் டைம் கிடையாது. 1 hour தான் இங்கே இருக்கலும். ஸோ அதை மனசில் வச்சுக்கொண்டு குவிக்லி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் கண்டுபிடிச்சாச்சு. பாருங்கள், இங்கே சாண்டும் அந்த தண்ணியும் அவ்வளோ அழகு. அண்ட் கிளைமேட் சூப்பர். ரொம்ப விண்டியாக இருந்துச்சு. ஹாட்டாக விளங்கவே இல்லை. இது வந்து ஜனவரி சீசனில் போயிருந்தோம். ஆனால் க்ரௌடட். பாருங்கள் எவ்வளோ அழகான ஆக்களெல்லாம் இங்கே ஃபோட்டோ எடுக்க வந்திருக்கிறாங்க. பியூட்டி கம்ஸ் இன் ஆல் சைஸஸ் அண்ட் பேக்கேஜஸ். அந்த மாதிரி நாங்கள் மனசில் நினச்சி கொண்டு ஃபோட்டோஸ் எடுத்தோம். அந்த 1 hour கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே காணாமல் போயிட்டு. ஸோ இப்போ நாங்கள் திரும்பி ஸ்பீட் போட்டுக்கு ஏறியாச்சு. அப்புறம் எங்களுக்கு ஸ்நாக்லிங் கிட் ஒன்று கொடுத்தாங்க. இது அவங்களாவே கொடுத்தது, எங்களோட பேக்கேஜில் இன்க்ளூட் பண்ணியிருக்குது. ஆனால் இந்த ஸ்நாக்லிங் கிட்ட நீங்கள் தொலைச்சிங்கன்னா 1500 பாத் அளவுக்கு பே பண்ண வேண்டி வரும். ஸோ அடுத்தது டேமேஜ் பண்ணாமல் வச்சுக்கொள்ளணும். அதுதான் அங்கே கண்டிஷன். This area we call National Park. And now we are right at the Pipidon. Camel Rock. That's right. Your right hand side. Amazing Rock. Camel Rock. Everyone, we're gonna take a photo here. அவங்க சொன்ன மாதிரி இதுதான் எங்களோட ஃபோட்டோ ஸ்டாப். அவங்க எங்களோட குரூப் ஃபோட்டோஸ் தனி ஃபோட்டோஸ் எல்லாம் இங்கே தான் எடுத்தாங்க. அவ்வளோ அழகான தண்ணி, சீ, அப்புறம் இந்த ராக் ஃபார்மேஷன். அப்புறம் எங்களுக்கு இங்கே ஒரு 45 minutes நீந்தவும் விட்டாங்க. ஸோ ஸ்விம் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஸ்நாக்கிள் பண்ணுறதுக்கு, டைவிங் பண்ணுறதுக்கும் இங்கே சான்சஸ் இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஸ்நாக்லிங் பண்ணினேன். ஸோ அதுபடியே என் கேமரா ஒன்றும் எடுத்துகிட்டு போகலை. இது எனக்கு ஷுவர் இல்லை மங்கி பீச்சான்ட்டு. ஆனால் பீச்சை காணல, மங்கீஸை கிளிப்பில் மட்டும்தான் கண்டேன். ஸோ நிறைய பேர் இது ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தாங்க. நாங்கள் தான் இந்த குரங்கு கண்டிருக்கிறோம்ல ஸ்ரீலங்காவில். ஸோ இட் வாஸ்ன்ட் அ பிக் டியர் ஃபார் அஸ். அப்புறமா வந்து வைக்கிங் கேவும் இதுக்கிட்டே இருக்குதுன்னு எனக்கு ஷுவர் இல்லை. பட் நான் வந்து ஸ்நாக்கிள் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அந்த அடுத்ததான் இங்கே கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, குப்பைங்கிறது ரொம்ப குறைவாக இருந்துச்சு. தண்ணியிலையும் ஒரு குப்பையும் நான் காணில் டைவ் பண்ண போகல. ஸோ அவ்வளவு க்ளீனாக என்வாரன்மெண்ட்டை பற்றி யோசித்து அவங்க வேலை செய்கிறாங்க. அந்த மாதிரி நாங்களும் அதை எங்களோட கண்ட்ரியில் ஃபாலோ பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பிக்சர்ஸ் வீடியோஸ் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு இன்னும் அதை பற்றி பார்க்கணுமுன்னா இன்ஸ்டாகிராமில் போய் ஜாயின் பண்ணுங்கள். நட்ஸ்ன்னு தான் போகிறேன்.
ஓகே, இப்போ நாங்கள் லஞ்ச் எடுக்க வந்தாச்சு. லஞ்சுக்கும் 1 hour தான் பிரேக். அது பிறகு குடுகுடுன்னு ஓட இருக்குது. எங்கே போகிறோன்னு எனக்கே தெரியாது. நான் யாரையோ ஃபாலோ பண்ணிக்கொண்டு லஞ்ச் எடுக்க ஓடுறேன். ஸோ எஸ், திரும்பி நான் உங்களுக்கு சொல்கிறேன், நிறைய சாமான் கொண்டு போகாதீங்க. ஒரு பேக்குக்குள்ளே உங்களோட ஷார்ட்ஸ், அப்புறம் ஒரு கவர் பண்ணுற ஒரு ஷால், அப்புறம் குட்டி தண்ணி பாட்டில், அண்ட் ஆப்வியஸ் உங்களோட கேமரா ஃபோனு அதை தேவை. அப்புறம் உங்களோட ஹேட், சன் கிளாஸஸ், அதை விட்டுட்டு வேறு ஒன்றும் கொண்டு வந்துடாதீங்க. என்ன தூக்கி எல்லா இடத்துலையும் எனக்கு தெரியணும். ஸோ ரொம்ப கரைச்சலாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஸ்லிப்பர் இல்லாமல் அந்த நாங்கள் கவர் பண்ண ஷூ மாதிரி எடுத்திருந்தேன்னா அதுவும் ஈஸியாக இருந்திருக்கும் நடக்கிறதுக்கு. ஸோ அதுபடி அது கட்டாமல் வாங்குங்க. ஸோ இது தான் உள்ளுக்கு முடுக்கு லேன்ஸ் அப்படியெல்லாம் மாதிரி இருக்குது. ஸோ என்னடான்னு பார்த்துக்கொண்டே நடந்தது. மைடா only 1 hour lunch break. நான் நினைக்கிறேன் இதுதான் அந்த மைடா ரெசார்ட். அதில் தான் எங்களுக்கு லஞ்ச் கொடுக்குறாங்க. ஸோ அதை தேடிக்கொண்டு போனேன். திரும்பி ஒரு லேன் வழியாக போக வேண்டியதாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தேன்னா இதுதான் ரெஸ்டாரண்ட். பாருங்க எவ்வளோ க்ரௌடடுன்ட்டு. 1 hourக்குள்ளே எப்படி இங்கே சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு ஒரு டேபிளை தேடி உட்காருதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. பட் ஓகே, அவசரமாக போனது. ஸோ இது சும்மா அந்த மிலிட்ரி கேம்பில் எங்கேயோ சாப்பாடு இல்லாத ஆக்களுக்கு சாப்பாடு கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. என்ன சாப்பிட்டேங்கிறது இங்கே படமாக போட்டுருக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. லஞ்ச் வந்து கொஞ்சம் ட்ரொமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போ நாங்கள் ரிட்டர்ன் போகிறோம். அடுத்தது இன்னொரு விஷயம்னா, இங்கே வந்து வாஷ்ரூம்ஸ் நான் போக கிடைக்கல. ஆனால் இங்கே ஃப்ரீயாலாம் வாஷ்ரூம்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ இங்கே சாப்பிட போன இடத்துல வாஷ்ரூம் இருந்துச்சு, பட் எனக்கு அது பிடிக்கல. ஸோ போட்டில் வாஷ்ரூம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல இயலாது. ஸோ கொஞ்சம் பார்த்து வாஷ்ரூம் போகிறது, தண்ணி குடிக்கிறதெல்லாம் குறைச்சி கொள்ளுங்க. தேவையில்லாத விஷயங்கள் சாப்பிடாதீங்க. ஸோ அவ்வளோதான் சொல்லலும். இப்போ நாங்கள் போகிறது மாயா பீச்சுக்கு. அதை தேடிக்கொண்டு போகிறோம். ரொம்ப ஸ்பீடாக போனாங்க இதில். ஸோ உங்களுக்கு வந்து இதுதான் வியூ, நல்ல வியூ. அடுத்தது உங்களுக்கு வந்து அந்த மோஷன் சிக்னஸ், சிக்னஸ் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக மருந்து தேவை. வைக்கிங் கேவெல்லாம் சும்மா லைட்டாக காட்டினாங்க. அதில் வந்து அந்த பேர்ட்ஸ் நெஸ்ட் சூப்பர் ஒன்று இருக்குது. அது ரொம்ப விலை மதிப்பானது. அவங்க வந்து குருவி கூடு, எச்சியால் செஞ்ச குருவி கூடை வந்து சூப்பர் செஞ்சு குடிப்பாங்க ஃபார் பியூட்டி பெனிஃபிட்ஸ், அழகாகிறதுக்கு. ஓகே, நாங்கள் மாயாபே வந்தாச்சு. ஒரு ரெஜிஃபார்முக்கு மேலே தான் நின்றோம். அப்படியே லைனை பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்குது போகிறதுக்குன்ட்டு. ஸோ அது குடுக்குடுன்னு போயிட்டு நாங்கள் வந்து சுற்றி பார்த்தோம். நிறைய பிக்சர்ஸ் எடுத்தேன். டெஃபினட்டாக மாயாபேல தான் எங்கிற லியோனார்டோ டிகாப்ரியோ த பீச்ங்கிற மூவி எடுத்தாங்க. ஸோ அதுபடியாக இது ரொம்ப ஃபேமஸ். ஆக்கள் எல்லாம் போகிற காட்டியும் இருந்து இப்படி குட்டி குட்டி பிக்சர்ஸ் கூடியதாக இருந்துச்சு. வீடியோஸ் நிறைய எடுக்க கிடைக்கல. ஸோ நல்லா பிக்சர்ஸ் எடுத்து 3:30க்கு வெளிக்கிட்டாச்சு போகிறதுக்கு. ஒரு 5:30க்கெல்லாம் நாங்கள் எங்களோட போட் இடத்துக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் 6:30க்கெல்லாம் நாங்கள் ஹோட்டலுக்கு சேர்ந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு டின்னர் எடுக்கிறதுக்கு சில்வா மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே நிறைய ஷாப்பிங், அப்புறம் ஃபுட் எல்லாமே நாங்கள் ட்ரை பண்ணோம். நான் ஷாப்பிங் பண்ணல, மெட்டாக்கள் ஷாப்பிங் பண்ணாங்க. நான் சும்மா ஃபுட் எல்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்த்தேன், அவ்வளோதான். ஓகே, பூச்சி புழுலேருந்து க்ரொக்கடைல் வரைக்கும் இருந்துச்சு. ஆனால் இது ட்ரை பண்ணுறதுக்கு யாரும் விருப்பப்படலை. ஸோ எனக்கு ட்ரை பண்ண முடியாமல் போச்சு. அதில் எல்லா விஷயத்தையும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டேன். பட் மேபி ஒரு டேருக்காக இது சாப்பிட்டுருப்பேன். பட் ஷேர் பண்ணதுக்கு யாரும் இல்லாதபடியாக ஒன்றும் பண்ண போகலை. அப்புறமா எங்களோட அச்சாரும், அந்த அச்சாரும் ரொம்ப வித்தியாசம். எங்களோட அச்சாரும் நல்லது தான். நான் இதில் வந்து அந்த புளி போட்டபடியாக கொஞ்சம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டெஃபினட்டாக இதை ட்ரை பண்ணணும். சாப்பிட்டு ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சு இப்போ 11 மணி வந்திருக்கிறோம் எங்களோட ஃபுட் மசாஜுக்கு. ஸோ நாளைக்கு நாங்கள் கேஃபேஸ் கொஞ்சம் விசிட் பண்ண போகிறோம். ஸோ Day 5 நாங்கள் சந்திக்கிற வரைக்கும் மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும். பாய் பாய்.